Welcome back to my channel. இன்னைக்கு learn mehendi from home ஓட இன்னொரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். and வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஸ்டா பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நம்ம இன்டர்மீடியட் லெவல் ஷேப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவாது இவ்வளோ நாள் நம்ம பேசிக் ஷேப்ஸ் மெஹந்தியில் எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஃபர்தராக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேப்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். ஸோ இந்த ஷேப் கற்றுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பேசிக் ஸ்ட்ரோக்ஸில் இந்த சர்க்கிள் பர்ஃபெக்டாக போட கற்றுப்பீங்க. ஸோ அந்த சர்க்கிளை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதை சுற்றி நம்ம பெட்டல்ஸ் வரைய போகிறோம். பேசிக்காக ஒரு ஃப்ளவர் தான். அதை வந்து பெட்டல்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான். நான் வந்து ஒரே ஃப்ளவரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் பெட்டல்ஸோட காமிக்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு 3 ஃப்ளவர்ஸ், அது வந்து ஸ்மால் பெட்டல்ஸ், மீடியம் சைஸ் அண்ட் பிக் பெட்டல்ஸ், இந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் 3 ஷேப்ஸோட பெட்டல்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக கையில் டிசைன்ஸ் போட போகும்போது உங்களால் பெரிய டிசைன்ஸ்லாம் போட முடியும். ஸோ எல்லா சைஸ்லேயும் ஷேப்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பேசிக் ஃப்ளவர். ஸோ இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு லீஃபோட ஷேப், லீஃபோட அவுட்லைன். ஸோ இது வந்து நம்ம நிறைய பேசிக் நிறைய மெஹந்தி ஷேப்ஸில் வந்து நீங்கள் இந்த ஷேப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கற்றுக்கிறது இல்லாமல் தலைகீழாக போடுறதுக்கும் கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம மெஹந்தி போட போகிறோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட மாட்டோம் உட்காந்து. ஸோ லைக் இன்னொரு சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து போட போகும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரணும். ஸோ 2 மாதிரியும் கற்றுக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நான் ஸ்ட்ரோக் போடுறேன். அதுக்கு மேலேயே இங்கே பாருங்கள் 2 கர்வ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போடுறேன். இப்போ நம்ம கற்றுக்க போகிற டிசைன் வந்து நிறைய அரேபிக் டிசைன்ஸில் வரும். ஸோ நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு ஷேப்ஸ்க்குமே வந்து டிசைன் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அதனால தான் நம்ம பேசிக் ஷேப்ஸ்லேயும் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்லேயும் பர்ஃபெக்ட் ஆயிடணும். ஸோ நீங்கள் பேசிக் ஸ்ட்ரோக்கான வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அது போய் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ பாருங்கள், இது ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ஒரு லீஃப். அண்ட் நம்ம வந்து இதை வந்து அரேபிக் டிசைன்ஸில் போட போது நம்ம லீஃபாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதே நம்ம வேறு டிசைன்ஸாக டெவலப் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சைடட் லீஃப், அதுவாது நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேராக ஒரு லீஃப் போட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சைட் ஷேப்டாக ஒரு லீஃப் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளெயின் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஃபில்லிங் பேட்டர்ன்ஸ்ன்னு தனியாக இருக்குது. அது நான் ஃபர்தராக வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி பீகாக் பாடிஸ், பீகாக் பாடியிலே நம்மளுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பாடிஸ் இருக்குது மெஹந்தி டிசைன்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் டைப் ஆஃப் பீகாக் பாடி. அது நீங்கள் பீகாக் பாடிக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காமனாக ஏதாவது டிசைன்ஸ் போடுறதா கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் ஒரு பீகாக் பாடி டிசைன் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், இதெல்லாமே நீங்கள் பீகாக் டிசைனை டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக மெஹந்தி டிசைன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் டைப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு லீஃப் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த பீகாக் பாடியும் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு தான் இந்த டிசைன். நம்ம ஒரு 4th டிசைனாக பார்த்த லீஃபையும் இந்த 6th டிசைனாக பார்த்த இந்த பாடி பீகாக் பாடியும் மர்ஜ் பண்ணது தான் இப்போ போட்ட டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஹாஃப் லீஃப் மாதிரி ஒன்று போடுறேன். அதுக்கு இந்த சைடு மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு கர்வோட ஒரு லீஃப் மாதிரி போடுறேன். இதெல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை கம்பைன் பண்ணுறது தான். அதுவே ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த டிசைன் அப்படியே வந்து மெஹந்தியாக போட போகிறது கிடையாது. நம்ம இந்த டிசைன்ஸுக்கெல்லாம் ஃபில் பண்ணி இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து இன்னும் ஃபைனல் லெவல் இல்லை, இது இன்டர்மீடியட் லெவல் தான்.
ஸோ இன்டர்மீடியட் லெவலுக்கு இந்த ஷேப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டிசைன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ பார்க்குற ஷேப்பை பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பீகாக்கோட ஃபெதராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லீஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம சைட் டிசைன்ஸை போட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் வந்து இந்த ஃபில்லிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபர்தராக வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்குற டிசைனும் இதே மாதிரி தான். இதை வந்து அகெயின் நீங்கள் வந்து இதையும் வந்து பீகாக் ஓட ஃபெதராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைனோட சைடில் வந்து இதை வந்து லைக் அதை கவர் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணுறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டிசைனாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக வர வீடியோஸ்லலாம் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இதில் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாகவே டெவலப் பண்ணலாம். அண்ட் நான் கொடுக்குற டிசைன்ஸ் இல்லாமல் இந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாகவே டிசைன்ஸ் டெவலப் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் பேசிக் ஷேப்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மீதி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு குட்டி டிசைன் பார்க்கலாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு பேர்ட் டிசைன் தான். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு பீகாக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பார்த்தோம். பட் இதை வந்து நம்ம வேறு மாதிரி. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் வந்து மாறி மாறி நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். எந்த லைக் வந்து ஒரு ஷேப் எடுத்து நீங்கள் அது எந்த மாதிரி நினச்சாலும் உங்களோட இன்னோவேட்டிவால் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஷேப்ஸ் கற்றுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பாருங்க, ஸோ நான் ஃப்ளவரோட பெட்டல்ஸாக நம்ம ஸ்டார்டிங்கில் வரைஞ்சதை நான் இதோட மர்ஜ் பண்ணுறேன். நம்மளுக்கு மெஹந்தி மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசைன்னு பார்த்தாலே நீங்கள் கற்றுக்கிட்ட பேசிக் திங்ஸை எப்படி வந்து கரெக்டான காம்பினேஷனில் மர்ஜ் பண்ணுறீங்கன்னா அங்கே தான் அந்த இம்பார்ட்டண்ட் ரோலே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிக்காக அந்த ஷேப்ஸும் கற்றுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பாருங்க, நம்ம இன்டர்மீடியட் லெவல் ஷேப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். நீங்கள் ஆல்ரெடி பேசிக் ஷேப்ஸ் கற்றுக்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் டிசைன்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.